சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிடத் தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. நமசிவாய. விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உளவாரப்பணி இரணியல் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் இரணியலில் இன்று உளவாரப்பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் 750 வருடம் பழமையான கோவிலாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்மிக்க வள்ளியாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் வேணாட்டு அரசர் கீழப்பேரூர் வீர ரவி கேரளவர்மா திருவடி அவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் இறைவனது இயற்பெயர் ரணசிங்கேஸ்வரத்து மகாதேவர் என்றும், கிபி 1403ஆம் ஆண்டு வீர கேரள மார்த்தாண்டவர்மர் என்பவர் இக்கோவிலுக்கு உஷா பூஜைக்கும் அத்தாள பூஜைக்கும் நிலம் நன்கொடையாக வழங்கினார் என்பதும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செவிவழி செய்தியாக இரணியலை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா மகாராஜர் தினமும் வள்ளியாற்றின் மறுகரையில் அமைந்திருக்கின்ற குடவரை கோவிலான சிவகிரி மகாதேவர் கோவில் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஒருமுறை வள்ளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மன்னரால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனது. இதனால் மன்னர் வருந்தியதாகவும், அன்று இரவு மகாதேவர் மன்னர் கனவில் வந்து இரணியல் கொட்டாரத்திற்கு அருகே அமைந்திருந்த ஒரு பெரிய பாறையின் அடிவாரத்தில் கோவில் கட்ட கட்டளையிட்டதாகவும், மன்னர் அவ்வாறே கோவில் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் இக்கோவில் மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் என்று பெயரில் விளங்குகிறது. இரணியல் சுற்றுவட்டாரத்தில் இந்த கோவில் கிணறு மட்டும் சுத்தமான தண்ணீராகும். மற்ற இடங்களில் உப்பு தண்ணீர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இக்கோயில் தினமும் காலை 5 மணி முதல் 9 மணி வரை மற்றும் விசேஷ நாட்களில் 10 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஆலய தரிசனம் செய்யலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெண்டூர் ஆனாய் போற்றி. கண்ணாரமத கடலை போற்றி, கைதைமலை ஆணையை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம். நமசிவாயம். ஐயா, உலோரப்பணின்னு ஒரு பெரிய மகத்தான ஒரு தொண்டு. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு சமயம் ஒரு வில்ல மரத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருந்து, சிவலிங்கத்துக்கு டெய்லி சிரந்தி அதுக்கு மேலே ஒரு வலை கட்டும். வலை கட்டி அதுக்கு மேலே சிவலிங்கத்துக்கு மேலே இலை ஒன்றும் விழாமல் அதுக்கு பேரை அதை பாதுகாத்துருக்குது. அதே சமயம் அந்த கோயிலுக்கு யானையும் வரும். யானை வந்து சிலந்தி பண்ண வலையெல்லாம் மாற்றிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடும். இப்படி இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலந்தி ஒரு நாளைக்கு கோவம் வந்துடும். நம்மளும் பணி செய்யும், என்ன செய்யும், அவர் மேலே இலை ஒன்றும் விழாமல் நம்ம பாதுகாக்கும். இந்த யானை வந்து நம்ம இதெல்லாம் செய்யுது, அட்டகாசம் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் யானை வந்து செய்யும்போது அதுக்கு தும்பி கழியாலையை வந்து தலைக்குள்ளே போய் யானைக்கு வலி தாங்க முடியாமல் யானை தும்பிக்கை தரையில் அடித்து யானையும் இறந்து போகும், சிலந்தி இறந்து போகும். ஆனால் யானைக்கு அந்த டைமையும் மோச்சம் கிடச்சிருக்கு. ஆனால் சிலந்திக்கு சிவபெருமான் அடுத்த ஒரு ஜென்மம் கொடுக்காரு. எப்படி கொடுக்காருன்னா, ஒரு மகாராஜாவை பிறக்காரு. மகாராஜா என்ன பேரில் பிறக்கணும், திருச்செங்கன் சோழன் சொல்லிட்டு பேரோடு பிறக்காரு. திருச்செங்கன் சோழனோடு பிறந்து அவர் 70 மாட கோயில் கட்டார். 70 கோயில் கட்டுறாரு. அது 69 கோயில் சிவன் கோயில், ஒரு கோயில் பெருமாள் கோயில். இந்த 70 கோயிலுமே யானை வந்து உள்ளே போகாத அளவு அவர் இறைவன் திருச்செங்கோலன் கோயில் கட்டுறாரு. அப்படி அந்த ஒரு சிரந்தியாக இருந்து ஒரு சின்ன ஒரு தொண்டு செய்ததுக்கே இறைவன் இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு உழவார் பணி செய்யும், நமக்கு இனி அடுத்த பிறவியில் என்ன பதவி தந்திருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். ஏதோ நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும்
இது நிறைய தப்புகள் செய்திருப்போம். அந்த தப்புகளெல்லாம் மன்னித்து இந்த உலகப்படி சீரும் சிறப்புமாக செய்து நம்ம செய்த தவறுகள்லாம் நம்ம செய்த தவறு, நம்ம பிள்ளைகள் செய்த நம்ம மூதாதையர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீங்கி இப்போ இனி ஒரு பிறப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இறைவன் தரணும். திருச்சிட்டம்பலம் சிவார்ப்பணம்.